எக்கச்சக்கமான வார்த்தை வாய் வார்த்தை என்னடா வார்த்தை அப்படி போட அது அப்படித்தாங்க சொன்னேன். ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ இல்லை ஒரு பிள்ளையனே எங்கு பவர் பலர் இருக்க இங்கு வந்து ஏன் பிறந்தாய் தேடணும். என்ன எக்கச்சக்கமான வார்த்தை ஆரம்பம் உங்களுக்கு சொல்லுவாங்க நானே எக்கச்சக்கம் ஏழா கூட பேசினால் என் கை வாழாலே உன் சிறுசை துண்டித்து விடுவேன். எச்சரிக்கை இருக்கட்டும். சரிங்க அடிச்சதோட போகாது தலையை வெட்டி போவோமா? சரிங்க சரிங்க ஐயா என்ன இருக்கட்டும் இருக்கட்டும். நீ யாருக்கு வைக்குவாங்க என்னடா யார உடனே பேசுறேன். ஏங்க மகராஜா
தீபமலையும் சிங்கார பொன்மேடையும் ஆமாங்க. அரங்கேற்ற மேடையிற்காக எதற்காக நீ கேக்குறீங்க? என்ன நிகழ்ச்சி? என்ன நிகழ்ச்சின்னா இங்கதாங்க ஆர்கேஸ்ட்ரா விட்டுக்கிறாங்க. என்ன தீபமலையும் சிங்கார பொன்மேடையும் அரங்கேற்ற மேடையிற்காக எனக்கு தெரியலங்க. அது யாரு பாக்க பேசுறாங்க அவங்ககிட்ட கேளுங்க. யாரு திட்டுக்கு ஓத்தாரோ அவங்ககிட்ட கேளுங்க. பாத்தியா ஏங்க சீர சிறப்பா வாழ்ந்து சரி வாழ்ந்து மடிந்தவர் மருதமுத்து மடையாச்சி ஆமாங்க. அவராகப்பட்டவர் இந்த விண்ணுலோகத்தை விட்டு ஆமா, ஆமா. தெய்வலோகம் சேர்ந்து விட்டார். கண்டிப்பாக. மண்ணுலோகத்தை விட்டு பொண்ணுலோகம் சேர்ந்து விட்டார். மாண்டு மறந்து விட்டார். கண்டிப்பாக. அவரை ஏமரசங்க முன்னிட்டு ஓரிரவு ஆமாங்க. நாட நிகழ்ச்சி அரங்கேற்ற மேடை. கண்டிப்பாங்க. இந்த அரங்கேற்ற மேடையிலே வேடமிட்டு வெளியே வந்தது வந்தீங்களே. யாரு? என் ஊர் என்ன? என்ன? என் பேர் என்ன? என் தாய் தந்தையா என்று அறிந்தாயா தெரிந்தாயா? தாங்கள் குறித்தால் மட்டுமே எனக்கு தெரியும். எங்க நான் பேசுறது அடிக்கலாம்னு தெரியுது இல்ல. நீங்க என்ன பின்னாடி வாய்ப்பு கொடுங்க. அடிக்க செய்கிறேன் வா. ரைட்டு. அதிக தேவ தேவன் பட்டம் தெய்வலோகத்தை யாரா? எப்படி எப்படிங்க தேவாதி தேவரெல்லாம் போற்றி வரக்கூடிய சரி சரி எப்படி எப்படி தேவாதி தேவரெல்லாம் போற்றி வரக்கூடிய பொண்ணு நடத்திய தகுத்தோடு பரிபாலம் செய்திருக்கக்கூடிய அமராவதி ஆண்டு வரக்கூடிய பொன்னுலகத்தை ஆண்டு வந்தபடினார் எனக்கு எப்படி எப்படி தேவாயித்திரன் தேவேந்திர மன்னனுக்கு மதிப்புலாம் மாதிரியா இருக்குது. மதிப்பு வர வர ரொம்ப குறையுது. இல்லங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. என்னடா உங்க பேரு வானத்துக்கும் பூமிக்கும் அப்படியே பறக்கணும்னு கீழே விட்டாங்க மேல. அப்படியா? ஆமா ஆமா ஐயா. பொண்ணு நேரத்தை ஆண்டு வரக்கூடிய இந்திர பகவானா இருந்தாலும் இருந்தாலும் தேவேந்திரனா இருந்தாலும் இருந்தாலும் என்னை ஈன்றெடுத்த என் தாய் தந்தையார் அம்மால உங்க அம்மா உங்க அம்மா தாயார் தந்தையார் உங்க அம்மா 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 தெரியுமா தெரியாதா? சொன்னதாங்க தெரியும். அறிக்கை செய்யறேன் வா.
பிரியாமோட சொல்லனோட என்ன பெற்ற அடுத்த மகாராஜா நண்பா எப்படி எப்படி என் தந்தையா யார்? யாரு? என் தந்தையோ காசிப ரிஷி. காசிப ரிஷி. ஆமா, ஆகட்டுங்க. காசிப ரிஷி. ரிஷி. என் தந்தைக்கோ 13 மனைவிகள். ஆமாடா, 13 மனைவி. அப்ப உங்க தந்தைக்கு பெருசா தான் இருக்குங்க. இல்லங்க இல்லங்க, சொத்து மதிப்பெல்லாம் பெருசா அதிகமா இருக்கும். சொத்து மதிப்பு பெருசா இருக்குமா? ஆமாங்க. சொத்து இருக்கவன் தான் பொண்டாட்டி கட்ட முடியும். சொத்து இல்லாதவன் ஒண்ணும் இல்லாதவன் எப்படி பொண்டாட்டி கட்டுவான்? அத சொல்றாங்க. நீங்க பைத்தியமா இல்ல மெண்டுயா? பல்லபி செராய் வச்சு அடிக்கிறான் உன் அம்மா. என் தந்தைக்கோ 13 மனைவிகள். 13 மனைவிகள். 13 மனைவியிலே சரிங்க. முதல் முறையா திருமணம் செய்தவர்கள் யாரு? அதிதிதி. அதிதிதி. ஆமா, ஆகட்டுங்க. அப்படி இருந்தாலும் இதுக்கு பிறந்தவள் அந்த தேவர் கூட்டம். தேவர் கூட்டம். அதுக்கு பிறந்தவோ அசுர கூட்டம். அசுர கூட்டம். என் தாயா விளங்கி வரக்கூடிய சரிங்க. என் தாயோ திதி. திதி. என் தந்தையோ காசி பரிசு. ஆகட்டுங்க. அப்படி காசி பரிசுக்கும் சரி சரி திதிக்கு பிறந்து செல்வ சுத்தினா விளங்கி வரக்கூடிய சரி. என் பேரு இந்திர பகவானா இருந்தாலும் தேவருக்கு ஜனாதிபதியாக வந்து வந்தாலும் சரிங்க. நண்பா, ஐயா, என்னுடைய நாட்டு நடப்பில சரிங்க. என்ன எப்படி நடக்கணும்? எப்படிங்க? என்ன நடக்குது என் நாட்டுல? மாடு நடக்குது நம்ம நாட்டுல. எப்படி? ஆடு மாடுலாம் நடக்குது. ஆமாங்க, எல்லாமே நடக்குதுங்க. என் ஆட்சியில எப்படி நடக்க வேண்டும்? எப்படி நடக்கணும்? ஓட்டக்கண்ண அந்த ஆலய கோவில் எல்லாம் பூஜை அனுதினாரா யானை வந்து அனுதினாரா ஐயா மகாராஜா,
என்னுடைய ஆட்சி பரிபாலத்திலே இந்த மண்ணுலகத்திலே ஆமாங்க என் ஆட்சி பரிபாலத்திலே ஆலயம் கோவில் எல்லாம் ஆமாங்க செல்லதோறு பூசைகள் அனுதினமும் 6 கால பூசை நடந்து வருகிறதா இல்லையா? அப்படியே ஒரு நாள் தவறாம அருமையா சூப்பரா நடக்குதுங்க. என்ன நடக்குது? பூஜை. சரி, ஆ. அன்றைக்கு ஒரு ஆலை விடாதா? ஆமாங்க. 6 கால் பூசை 3 வேளை நெய்வேத்தியங்கள் ஆமாங்க. அனுதினம் நடக்கிறது. நடக்குது. தேவராலயம், விஷ்ணுவாலயம், புறமாலயம் ஆமா, எல்லா ஆலயங்களும் ஆ, 3 கால பூசை நடக்குதுங்க. இங்க வாடா. எல்லா பலம் வருது இல்லைங்க, செருப்புக்கு என்னது? பெரும் பூசை தான் நடக்குது. என்ன பணம் வரல? பெரும் பூசை, பெரும் பூசை இல்லைங்க. ஒருத்தங்க ஆ, பூசை நடக்குதுங்க. ஆ. ஆனா ஒருத்தங்க கூட 1 ரூபாய் தட்டுல நீர் தட்டுல வைக்க மாட்டேங்கிறாங்க. ஆமா, அங்க தட்டுல டேய், இருந்தா எவனாவது நீர்நிலத்துல காசு வேணாலும் கோயில்ல முடிஞ்சு போச்சு வேலை டிஸ்மிஸ். நம்ம நாட்டுல தட்டுல கிடந்தா கூட எடுத்துட்டு வந்துடுறானுங்க. சரி, அப்படி இருந்தாலும் இன்னும் என்ன எப்படி நடக்க வேண்டாம்? ஓட்டாக்கல்ல. கிரிய சற்பமும் ஒரு குடத்தில் பாரு. தமிழரை என்றாரா? எனது மந்திரி தமிழரை என்றாரா? கிரிய தற்பமா ஒரு குடத்தில் பாரு. அர்ஜுனார் இருக்கின்றதா? எனது மந்திரி அர்ஜுனார் இருக்கின்றதா? ஐயா என்னுடைய ஆட்சியில கீரிய சற்பமா ரெண்டுக்கும் எப்ப பார்த்தாலும் பகையாத்தான் இருக்கும். பகையாதான் இருக்கும். ஆனா என்னுடைய ஆட்சியில கீரிய சற்பமும் ஒரு குடத்துல ஆமாங்க. பால் அருந்தி வருகிறதா இல்லையா? கண்டிப்பா உங்களுக்கு நல்லாச்சுல. நம்ம நாட்டுல இது மாதிரி நடக்குமா? கூப்பிடுற வாடா சிந்தர பாம்பு ஒரு கிண்ணத்துல பால் அரிஞ்சு வருதுங்க. எப்படி? நம்ம நாட்டுல நீரிய பாம்பும் ஒரு கிண்ணத்துல பால் குடிக்குது. சின்னத்தரை கூப்பிடுறா, கிட்ட கூப்பிட்டு பேசுறா. அப்படி இருந்தாலும் கீரிய சற்பமும் ஒரே குடத்தில் பால் எண்ணி வருகிறது. இதெல்லாம் போனாலும் பகட்டும். இன்னும் எப்படி தெரியுமா? தற்போதைய மாதர் அல்ல கணவன் செய்ய மாதர். இது நடக்குதுங்க. தற்போதைய மாதர் அல்ல கணவன் செய்ய மாதர். கல்வி வருகின்றதா? எனது மந்திரி கல்வி வருகின்றதா? ஏனென்றா? மகாராஜா அப்படி இருந்தாலும் நம்மளுடைய ஆட்சியில கற்புடைய மாதர் அல்ல கணவனே கண்கண்ட தெய்வமாக இதுதான் கல்வி வருகிறார்களா இல்லையா? இதுதாங்க நிச்சயமா நடக்கிறது உண்மை. எப்படி? அவன் கொள்ளுக்காரன் மண்டாட்டி பாரு, இந்த கோமாளி பையன் கூட சுத்துறான். உனக்கு இந்த வேலை இவங்க கேட்காதீங்க. பல்லக்கரனுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? எனக்கு அப்பா வேணும். வெடிச்சு தெரியாதல அது யாரு? அவ பணம் பண்ணி எங்க அம்மா. எங்க அம்மா கொடுக்கறது தப்பா? அவன் தான் தப்பா சொல்றான். அவரு தப்பா சொல்றாரு. சரி, அப்படி இருந்தாலும் புரிஞ்சுக்கிட்டீங்க? கற்புடைய மாதெல்லாம் கணவனே கண்கண்ட தெய்வமாக ஆமாங்க. கருதி வந்தாலும் நம்ம ஆட்சி மரத்திலே ஆட்சி பலிபீடத்திலே மாதத்தில் 3 முறை வேந்து மாநில மக்கள் எல்லாம் குடிமக்கள் எல்லாம் சேமமா இருக்கிறாங்களா இல்லையா? ஒரு வாரமா காத்து தாங்க அடிக்கிறது. ஆமா, குடிமக்கள் நல்லா குடிச்சிட்டு இருக்காங்க அருமையா. அப்படி இருந்தா அப்புறம் மழை பெய்யும். ஆமாங்க, தண்ணி இங்கதான் வருது. போடல கடையில வருது தண்ணி, கடை தண்ணி கிடைக்குது.
ஓ கடையில வாங்குற தண்ணி பாட்டில தண்ணி கிடைக்குது. அது பின்ன 20 ரூபா சேர்த்து வைக்குது. சரி நண்பா, ஐயா அப்படியே இருந்தாலும் இருந்தாலும் நீதியின் நேர்மையும் தவறாத படிக்கிருந்தால் மாதத்தில் 3 மழை பெய்யுமா? நீதி நேர்மை தவறிவிட்டால் வருஷத்துல 1 மழை கூட பெய்யாது. ஆமா, காத்தான் போகுமா? சரி, அப்படி இருக்கா? நீதி நேர்மை தவறாத படிக்கு ஆமா. ஆட்சி புரிந்து வந்தாலும் நண்பா, ஐயா அப்படி இருந்தாலும் இருந்தாலும் இன்று தினத்திலே ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. ஆமா, வருஷத்தில் ஒரு முறை எப்படி? வருஷத்தில் ஒரு முறை வருஷத்தில் ஒரு முறை தேவர் சபை கூட்ட வேண்டும். கண்டிப்பாக நாட்டுல என்ன அதிசயம், என்ன நடப்பு, ஆமாங்க. என்ன நன்மை நடக்குது, என்ன தீமை நடக்குது, நடக்குது. அப்படி என்று அறிக்கை செய்ய வேண்டும். சரி, சரி. வருஷத்தில் ஒரு முறை தேவர் சபை கூட்ட வேணும். தேவர்கள், சித்தர்கள், பக்தர்கள், முனிவர்கள், ராஜாக்கள் அனைத்து பேரும் இங்க வருவாங்க வருஷத்துல ஒரு முறை. அதனால இன்றைய தினத்திலே தேவர் சபை கூட்ட வேணும். சரி, கூப்பிட்டுங்க. ஆ? கூட்டுங்க, எங்களை என்ன கேக்குறீங்க? இல்லப்பா, எல்லாத்துக்கும் ஆள் அனுப்பணும்ல. சரி 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 எல்லாம் வாங்கன்னு சொன்னா வந்துருவாங்களா? சரி. ஒரு கல்யாணத்துக்கு போய் வரவேற்பு கொடுத்தாங்களே, ஆ. ஒரு பத்திரிக்கை வச்சு ஒரு மரியாதையோட வரணும். சரி சரி அங்க போகல கூட வராதவன் ஆள் இருக்கான். ஆ, எப்படி சரிங்க. வரவேற்பு கொடுக்கல கூட வந்து சாப்பிட்டு போறவருக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆமா, அப்படி கிடையாது. யாரு வந்தாலும் சரி வரவேற்பு கொடுத்து சரி. சிமாதானத்தை கொடுத்து அமர வச்சு அவங்களுடைய குறை என்ன, அவங்க நிறை என்ன அப்படி நிறைவேற்ற வேண்டியது என் கடமை. கடமை. அப்படி இருந்தாலும் நான் என்ன பண்ணோம்? அரமனைக்கு வாடி வாடி சென்று என் ஆசை மனைவியா விளங்கக்கூடிய இந்திராணியை என்னங்க உங்களுக்கு கூட கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? என்ன பார்த்தா தமிழ்நாட்டு மாதிரி தெரியுதா? இல்லைங்க, உங்களுக்கு ஆயிருக்கக்கூடிய ராசி உங்க முகத்துல இல்ல, அதுக்கு தான் கேக்குறேன். இங்க வந்து கேள்றேன், அங்கேயாண்ட உட்கார்ந்து இல்லைங்க, இல்லைங்க. ஏங்க உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு? யாருங்க உங்களுக்கு பொண்டாட்டி? பொண்டாட்டி பொண்டாட்டி யாருக்கும் கிடைக்காதா? ஆ, தேவ மரத்திலே பிறந்த எப்படி தேவரும் அசுர கூட்டமும் திருப்பா வாழ்கடலை அடைந்தோம். அப்படி கடையும் போது பட்டத்துக்கு உரிமையான வெள்ள யானை 32 படி சிமாதானம் கற்பக விருட்சகம் கூடிய ஏகப்பட்ட பொருள் கிடைச்சது. அதுல முதலாக பட்டத்துக்கு உரிமையான வெள்ள யானையும் 32 படி சிமாதானமும் கற்பக விருட்சகம் எல்லாம் கிடைத்த உடனே இதற்கு மனைவியா விளங்கி வரக்கூடிய தேவமரத்தில் பிறந்த இந்திராணி. எப்படி? இந்திராணி. ஆமா, இந்திராணி பெண்களை சரிங்க. அவரெல்லாம் கூட்டி எனக்கு திருமணம் செய்து வச்சிருக்காங்க. ஆகட்டுங்க. அரமனைக்கு ஓடி சென்று இந்திராணி அழைத்து வா பார்க்கலாம். ஆகட்டுங்க. அங்கேயே இருக்கு கூட்டம் தானே.